கேரளாவில் இது போன்ற எம்எல்எம் சீட்டிங் ஏமாற்று வேலை செய்ய முடியாது. ஆந்திராவில் பண்ண முடியாது. கர்நாடகாவில் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மக்கள் விழிப்போடு இருக்கா. என்ன காரணம்னா இவர்கள் கொடுக்குற லாபம் எவ்வளோன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு 30,000 ரூபா கொடுக்குறான் மாதம். டாடா, பிர்லா, அம்பானி இவர்களே கொடுக்க முடியாது. இவர்களை விட எவ்வளோ தொழில் செய்யக்கூடிய ஆள் இந்தியாவில் யாராக இருக்கானா? இல்லை. ஆனந்தனுக்கு ஆதரவாக இந்த எம்எல்எம் நிறுவனத்திற்கு ஆதரவாக நீங்கள் பைபாஸ் ரோடு, எங்கள் எல்என்டி பைபாஸ் ரோடு, எல்என்டி பைபாஸ் ரோட்டில் ஆயிரக்கணக்கான பேர் எப்படி கூட முடியுது? அது எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா ஆந்திராவிலேருந்து வந்திருக்கான், தெலுங்கானாவிலேருந்து வந்திருக்கான். அப்போ இந்த நிறுவனம் எங்கள் பேஸ் நிறுவனம் இது அவர்களுக்கெல்லாம் தெரியாமல் இது எப்படி நடந்திருக்க வாய்ப்பு? இதுக்கு பின்னாடியில் யாரோ ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்கான். யார் அவர்? தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல்வாதி இருக்கார். யார் அவர்? ஆந்திராவை சேர்ந்தவர் இருக்கார். ஆந்திராவிலிருந்து மக்கள் வந்து கோயம்புத்தூரில் போராட வேண்டியது அவசியம் இல்லை. மக்கள் ஆசைப்படலாம் சார். ஆனால் அரசாங்கம், அதிகாரி, போலீஸ் 3 உடந்தை. நீங்கள் ஆரம்பிக்கும் போதே கைது பண்ணிடலாம். ஆனால் கைது பண்ணுறது இல்லை. எங்கே கைது பண்ணி தப்பிச்சு ஓடி வழக்கு எங்கே வரணும்? 3000 பேர் கூடுவாங்க. ஐயோ வாங்க காசு போச்சு, ஏன் காசு போச்சு, ஐஜி ஆஃபீஸுக்கு போகணும், கோர்ட்டுக்கு போகணும், உயர்நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டு. 3000 பேர் கடைசியில் 2500 ஆச்சு, 2500, 2400 ஆச்சு, 300 ஆச்சு, 2000, அப்புறம் 1000, அப்புறம் 500, அப்புறம் 6000 மக்கள். அப்போது காவல்துறை என்ன பண்ணுது? ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கோவையை சேர்ந்த ஒரு நிறுவனம் மை விடி ஆட்ஸ் அப்படின்ற நிறுவனம் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ரூபாய் வந்து கையாடல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாகவே வந்து பல பேர் வந்து போராட்டமும் பண்ணியிருக்காங்க. அந்த நிறுவனம் என்ன, அந்த நபர் செய்த மோசடி என்னன்ற பின்னணியை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, அதனுடைய உரிமையாளர் சக்தி ஆனந்தன். இது போன்ற பல சக்தி ஆனந்தன்கள் தமிழ்நாடு தான் அவர்களுக்கான களம். ஏன்னா கேரளாவில் இது போன்ற எம்எல்எம் சீட்டிங் ஏமாற்று வேலை செய்ய முடியாது. ஆந்திராவில் பண்ண முடியாது. கர்நாடகாவில் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மக்கள் விழிப்போடு இருக்கா. என்ன காரணம்னா இவர்கள் கொடுக்குற லாபம் எவ்வளோன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு 30,000 ரூபா கொடுக்குறான் மாதம். டாடா, பிர்லா, அம்பானி இவர்களே கொடுக்க முடியாது. இவர்களை விட எவ்வளோ தொழில் செய்யக்கூடிய ஆள் இந்தியாவில் யாராக இருக்கானா? இல்லை. இவர்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு 30,000 ரூபா கொடுக்கவே முடியாது. அப்போது இந்த சக்தி ஆனந்தன் எப்படி 1 லட்சம் ரூபாய்க்கு 30,000 ரூபா கொடுக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் மக்களுக்கு எழுவதே இல்லை. இப்போது சக்தி ஆனந்தனுக்கு ஆதரவாக இந்த எம்எல்எம் நிறுவனத்திற்கு ஆதரவாக நீங்கள் பைபாஸ் ரோடு, எங்கள் எல்என்டி பைபாஸ் ரோடு, எல்என்டி பைபாஸ் ரோட்டில் ஆயிரக்கணக்கான பேர் எப்படி கூட முடியுது? அது எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா ஆந்திராவிலேருந்து வந்திருக்கான், தெலுங்கானாவிலேருந்து வந்திருக்கான். அப்போ இந்த நிறுவனம் எங்கள் பேஸ் நிறுவனம் ஆந்திரா நிறுவனம். தமிழர்களை கொள்ளையடிப்பதற்கு, தமிழரை ஏமாத்துறதுக்கு எங்கேருந்து வந்திருக்கு? ஆந்திராவிலேருந்து. அந்த பஸ்ஸு ரெஜிஸ்ட்ரேஷன் பூரா ஏபி. நான் கேட்குறேன், இப்போ கோயம்புத்தூர் கமிஷனர் இருக்கார், போலீஸ் கமிஷனர், 100 பேர் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்கு ஹைகோர்ட்டில் போய் தட்டி ஆர்டர் வாங்கணும், கோர்ட்டு ஆர்டர் வாங்கணும். எந்த ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், மக்கள் சார்ந்த ஆர்ப்பாட்டம், போராட்டத்துக்கு நீங்கள் லோக்கலில் இப்போ போலீஸ் கமிஷனர் பெர்மிஷன் தரமாட்டார். உடனே லோக்கல் கோர்ட்டுக்கு போகணும், அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போய் தான் ஆர்டர். இப்படி தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எப்படி பலாயிரக்கணக்கான பேரை இந்த எம்எல்எம் நிறுவனத்திற்கு ஆதரவாக எப்படி களம் இறக்க முடிஞ்சுது? அதாவது மை விடி இந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக. அப்போ கமிஷனருக்கு இது உடந்தையா? கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய குற்ற புலனாய்வு பிரிவுக்கு உடந்தையா? பொருளாதார குற்ற புலனாய்வு பிரிவு உடந்தையா? போலீஸ் கமிஷன் ஆஃபீஸில் ஒரு ஐஎஸ் இருப்பாங்க, உளவு பிரிவு. இது அவர்களுக்கெல்லாம் தெரியாமல் இது எப்படி நடந்திருக்க வாய்ப்பு? இதுக்கு பின்னாடியில் யாரோ ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்கான். யார் அவர்? தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல்வாதி இருக்கார். யார் அவர்? ஆந்திராவை சேர்ந்தவர் இருக்கார். இல்லை, ஆந்திராவிலேருந்து மக்கள் வந்து கோயம்புத்தூரில் போராட வேண்டியது அவசியம் இல்லை.
இந்த மை V3 சக்தி ஆனந்தனுக்கு ஆதரவாக ஆந்திரா பீப்புள் வந்து ஏன் கோயம்புத்தூரில் போராடுறான்? ஆந்திரா ரெஜிஸ்ட்ரேஷனில் 25 பஸ்ஸு வந்திருக்கு. ஒரு பஸ்ஸுக்கு 50 பேர்னா 25 பஸ்ஸுக்கு 1200 1300 பேர் வந்திருக்கான். லோக்கலில் காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம் 1000 பேர், 2000 3000 பேர் ஒரு எஃப்ஐஆருக்கு எதிராக அவன் போராடுறான். சக்தி ஆனந்தன் மீது ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அவருக்கு கைது செய்யப்படலை. அவர் பார்த்தா 1 கோடி ரூபா காரில் நீங்கள் டாப்பில் நின்று பேசிகிட்டு இருக்கார். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இங்கே போலீஸ் இருக்கா? சட்ட ஒழுங்கு இருக்கா? திமுக என்ன செய்யுது? இல்லை, இப்போ இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல மதுரையில் ஆரம்பித்து அப்புறம் கோயம்புத்தூர் இப்படின்னு சொல்லி பல நகரங்களில் விரிவுபடுத்தினாங்க. ஆனால் அந்த கடந்த ஒரு வாரமாக இது ஒரு வருடமாக நடைபெற்று இருக்கிற சூழலில் இன்னமும் வந்து போலீஸ் கண்டுபிடிக்காமல் இருக்க. எப்படி இந்த புகார் வந்து எழுந்தது முதல்ல? இல்லை, அதாவது 3 வருஷத்துக்கு முந்தி இவர்கள் சென்னையில் பதிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த ஜிஎஸ்டி வேறு. கோயம்புத்தூரில் ஒரு முகவரியில் பதிவு பண்ணுறாங்க, அந்த முகவரி வேறு. அதை காலி பண்ணியாச்சு. இப்போ அங்கே இல்லை, ஜிஎஸ்டி இல்லை. இப்படி நீங்கள் 3 வருஷத்தில் 300க்கும் மேற்பட்ட முகவரிகளில் ஜிஎஸ்டி பதிவு செய்யப்படுது. அப்போ இதை மிகப்பெரிய பொருளாதார குற்றப்பிரிவு இந்த கும்பலை அப்படியே பிடிக்கணும், அமலாக்கத்துறை பிடிக்கணும். ஜிஎஸ்டி 1 2 ஜிஎஸ்டி இல்லை, 100க்கும் மேற்பட்ட ஜிஎஸ்டி மாற்றி மாற்றி வேறு வேறு அட்ரஸில் போட்டு தான் அவங்க வியாபாரம் பண்ணுறான். ஒரு சோப்பு 299 ரூபாங்கிறான். என்ன சோப்புனா மூலிகை சோப்பு. பிரேசில் இருக்கக்கூடிய மூலிகைகளை பூரா கலந்து இதில் நாங்கள் தயார் பண்ணியிருக்கோன்னா இதை போட்டு குளித்தா தோல் நோயில் எல்லா சகல நோயும் போயிடும். இதை விற்பனை பிரதிநிதிக்கு என்ன எவ்வளோ கமிஷன்னா 150 ரூபா கமிஷன். அப்போ 150 ரூபாய்க்கு பிரேசிலிருந்து மூலிகை சோப்பு எப்படி தயார் பண்ண முடியும்? இதுதான் எம்எல்எம்னுடைய நெட்வொர்க். இந்த வியாபாரத்தில் நீங்கள் பங்கு மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30% இன்சென்டிவ் கிடைக்கும். 1 லட்ச ரூபா பண்ணிங்கன்னா 30,000 ரூபா உங்களுக்கு மாதம் வீட்டுக்கு வரும். ஆனால் இன்னொரு கேள்வி இருக்குங்க, இந்த எம்எல்எம்ன்றது பல வருஷமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். சதுரங்க வேட்டை படத்துலேயே வந்து பேசப்பட்ட விஷயமா இருக்கும்போது எங்கே இது முதல்ல ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் குறிப்பாக நீங்கள்? அருமை. அதாவது இது ஆரம்பித்த இடம் முதல்ல திருப்பூர் தான். பாசின்னு ஒரு 1000 கோடி ரூபா கதிரவன் தினமலர் ரிப்போர்ட்டர் 1000 கோடி ஏமாத்தினார். எவ்வளவு? 1000 கோடி தான் முதல் மூளையே இதுதான். இதற்கு முந்தி திருப்பூர் தான். எப்போனா 1980களில் 7 ஸ்டார் என்டர்பிரைசஸ். அப்போ நான் வந்து திருப்பூரில் திராவிடர் கழக நகர செயலாளர். 70 வயசு எனக்கு. இப்போ 44 வருஷத்துக்கு முந்தி என்ன எப்படி ஆரம்பித்தாங்கன்னா எல்லாம் தஞ்சாவூரை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர்கள் எல்லாம். எனக்கு ஒரே ஒருத்தர் தான் ஞாபகம் இருக்குது, ஜெகதீசன். இதெல்லாம் செத்து போயிட்டான், யாரும் இல்லை. எப்படி கொண்டு வந்து திருப்பூரை எப்படி தேர்ந்தெடுத்தான்னா, நீங்கள் இந்தியாவிலே திருப்பூர் தான் லேபர் ஏரியா. சனிக்கிழமை சம்பளம் வாங்குகிற லேபர் ஏரியா இது திருப்பூர் தான். அப்போது திருப்பூரில் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, எந்த பொருள் வேணாலும் சரி 1 தேடை கட்டினீங்கன்னா பொருள் 100 நாள் கழித்து வாங்கி கேட்டான். அப்போ மக்களுக்கு பூரா என்ன ஆசைனா 2 வீல் மேலே ஆசை. எல்லாருக்கும் 2 வீல் வேணும். அப்போ தான் யமஹா, சுசுகி, ஹீரோ ஹோண்டா வந்தது. வீட்டுக்கு ஒருத்தருக்கு 2 வீல் வேணும். என்ன பண்ணான்? அப்போ வண்டி விலை 35,000 ரூபா 32,000 ரூபா கொண்டு 10,000 ரூபா கட்டினான். 10,000 ரூபா எப்படி கட்டினான்? ஒரே நாளில் ஒரு 1000 2000 பேர் போய் கட்டுறாங்க. டிவி வேணும், வாஷிங் மிஷின் வேணும், மோட்டார் சைக்கிள் வேணும், இப்படி ஓவன் வேணும், வீட்டு உபயோகப் பொருள் பூரா வேணும். 1 தேடு கட்டினா கொடுத்துருவோம். அப்போது ஒரு நாளைக்கு அங்கே அவனுக்கு வசூல் வந்து 1 கோடி ரூபா. 1 கோடி அண்டாவில் தான் பணம் வாங்கி போடுவானு. அண்டாவில் லோக்கல் போலீஸ் அதிகாரி போய் கட்டினா அடுத்த நாளே பைக்கை கொடுத்துருவான், அடுத்த நாளே வாஷிங் மிஷின் கொடுத்துருவான், அடுத்த நாளே பிரிட்ஜ் கொடுத்துருவான். யாருக்கு? போலீஸ் அதிகாரிகளுக்கு பூரா. ஜேன்னு கூட்டம். நீங்கள் 100 நாள் ஆன பிறகு அவனுக்கு 100 கோடி சேர்ந்துருச்சு. 100 கோடி சேர்ந்த பிறகு 1 கோடி ரூபாய்க்கு பொருள் கொடுக்கறதுக்கு அவனுக்கு என்ன இழப்பு? ஒன்றுமே இல்லை. இப்படி கொடுத்து அவனுடைய டார்கெட் ஒரு 100 கோடி ரூபா. அந்த காலத்தில் 100 கோடி சேர்ந்தவொடனே மூடிட்டு கிளம்பிட்டான். பெண்கள் தாலி கொடியை விற்று கட்டினவங்க, கம்மலை விற்று கட்டினவங்க, இப்படி நீங்கள் பிறந்த வீட்டுக்கு குழந்தை பிறக்கிறக்காக வந்தவங்க பெண்கள் பூரா நீங்கள் நகை கழுத்தில் காதில் போட்டுருக்குது எல்லாம் விற்று கட்டி இப்போ வீட்டுக்கு போகும்போது வாஷிங் மிஷின் பிரிட்ஜு, கணவருக்கு மோட்டார் சைக்கிளோடு போயிடலான்னா எல்லாம் போச்சு, வாழ்க்கையும் போச்சு.
இதுதான் முதல் ஆரம்பிச்சு. ஏன்னா திருப்பூரில் பனியன் ஃபேக்ட்ரி நிறைய இருந்து, டாலர் சிட்டி, அங்கே தான் ஆரம்பித்தாங்க. நான் அப்போ போஸ்ட் அடித்து ஓட்டுனேன், திராவிடத்தை ஏமாற்றிய தேசியமே, இல்லை காங்கிரஸ் கட்சிக்காரனுங்க. அப்போ இங்கே அடுத்து பாசில், தினகரன் ரிப்போர்ட்டர் கதிரவன், அதில் ஒரு ஐஜி கூட சஸ்பெண்ட் ஆகி இப்போ மறுபடியும் வந்திருக்கார். இப்படி இதுதான் இப்போ தமிழ்நாடு தான் இவர்களுக்கு களம். ஏன்னா மிக எளிதாக ஏமாறக்கூடிய மக்கள் எங்கே இருக்கான்? இங்கே தான் இருக்கான். ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ், ஹிசாவு, எங்கே எடுத்துகிட்டே இருக்கலாம். 10,000 கோடி, 5,000 கோடி, 7,000 கோடி, 8,000 கோடி. நம்ம இவர் ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் துபாயில் போய் இருந்து இப்போ ஆர்கே சுரேஷ் இப்போ தான் வந்திருக்கார். எல்லாம் போச்சு. இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் வந்து தொடர்ச்சியாக நடைபெறுதுன்றது காவல்துறைக்கும் சரி உள்ளூரில் அரசியல்வாதிக்கும் தெரியும் போது அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னா அப்போ இந்த பணம் வந்து அவர்களுக்கும் போயிருக்குமா? அவர்களால் திட்டமிட்டு ஆரம்பிக்கப்பட்டதான் அந்த எம்எல்ஏ வியாபாரமே. அவன் ஆரம்பிக்கும் போதே லோக்கல் அரசியல்வாதி, போலீஸு பார்ட்னர் சேர்த்து கன்சல்டிங் பண்ணி தான் ஆரம்பிக்கிறான். அவர்கள் இல்லாமல் இதில் யாருமே செய்ய முடியாது. அரசியல்வாதி 50 பேர் கூட்டிகிட்டு போயிடுவான், போலீஸ் 50 போலீஸோடு போயிடுவான். நீங்கள் பொருளாதார குற்றப்பிரிவு அண்ணா நகரில் இருக்குங்க, தமிழ்நாடு முழுக்க அதான் சீஃப் ஏடிஜிபி. 5 கோடி ரூபா அந்த போஸ்டிங்க்கு. எவ்வளவு? 5 கோடி ரூபா கொடுத்தா தான் அந்த போஸ்டிங்கில் உட்கார முடியும். ஏடிஜிபி பொருளாதார குற்றப்பிரிவு. என்ன காரணம்னா நீங்கள் எல்லா பணத்தை கூட அங்கே தான் கொட்டுவான். டிஜிபி கூட 5 கோடி கிடையாது. பொருளாதார குற்றப்பிரிவு ஏடிஜிபிக்கு தான் அண்ணா நகர், தமிழ்நாடு முழுக்க அதுக்கு அலுவலர் இருக்கான், போலீஸ் இருக்குது. 5 கோடி ரூபா அதுக்கு. 5 கோடி ரூபா கொடுத்தா தான் அந்த சீட்டில் நீங்கள் போஸ்டிங்கே கிடைக்கும். அப்போ எத்தனை கோடி கொள்ளையடிக்கிறதுக்கு? அப்போது இந்த மக்களை பொறுத்தவரை ஏமாளி மக்கள். நீங்கள் ஆந்திராவிலேருந்து பஸ்ஸில் வந்து இந்த எம்எல்ஏ குரூப்பை மை வீச்சிரிய எஃப்ஐஆர் போடாதீங்கன்னு போராடுறான்னா, ஆந்திராவிலிருந்து இங்கே வந்து ஆட்களை கொண்டு வந்து போராடுறான்னா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், மன தைரியம் இருக்கணும். பேசுகிற நிறைய மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் பணம் சம்பாதிக்கிறது சில பேருக்கு பிடிக்கல, அதனால தான் வந்து இந்த விஷயத்தை பொய்யா பரப்புறாங்கன்னு சொல்லி அதில் பேட்டி இல்லாமல் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது உண்மை இல்லைங்களா? நீங்கள் இல்லை, மக்களை சீட்டிங் பண்ணுறதுல எப்படி சம்பாதிக்கிறது ஆகும்? முகவர்கள் ஏமாற்றப்படுவதில்லை. நீங்கள் பேட்டி கொடுத்து போகிற முகவர்கள், ஏஜெண்டுங்க, தரகர்கள். பாதிக்கப்படுறவன் யார்? அப்பாவி மக்கள் தான். நீங்கள் நிறுவனத்துக்கான ஏஜெண்டு ஒரு 1000 பேர் இருக்கான், அங்கேருந்து சுரண்டி கொண்டு வந்து நிறுவனத்தில் கொடுக்கும்போது இவனுக்கு கமிஷன். இவன் தான் குற்றவாளி. இவன் 1000 பேரையும் நீங்கள் அங்கே லத்தி சார்ஜ் பண்ணியிருக்கணும், தடியடி பண்ணி முகவர் அவ்வளோ பேரையும் கோவை சிறையில் அடைச்சிருக்கணும். இவனை முதலாளியை சக்தி ஆனந்தனை குண்டாசில் போட்டிருக்கணும். போடலை. காவல்துறை அதிகாரிகள் உணர்ந்த, ஆளுங்கட்சி அதிகாரிகள் உணர்ந்த, ஆளுங்கட்சி அரசியல்வாதி உணர்ந்த. அப்போ யார் இதை நடவடிக்கை எடுப்பு? இல்லை, அந்த நிறுவனத்தோட யூடியூப் சேனல்லையே வந்து அவரும் பேட்டி கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் தனியார் தொலைக்காட்சியிலும் பேட்டி கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து என்னை நல்லா ஃபேமஸ் ஆக்கி விட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து என் மேலே எந்த தவறும் இல்லை, தவறு இல்லாத போது எப்படி அவர் வந்து எல்லாரும் முன்னாடி வந்து பேசுவாருங்கய்யா நீங்கள் பார்த்து? இல்லை, இங்கே குற்றவாளிகள் தான் மிகப்பெரிய நான் உங்களுக்கு ஒரு அரசியல்வாதி பற்றி சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ கொடுமையாக இருக்குன்னு பாருங்கள். கொடுமையிலும் கொடுமை. நீங்கள் பொன்முடி அமைச்சர் திருக்கோயிலூரில் நின்று ஜெயிக்கிறார். எங்கே? திருக்கோயிலூரில் நின்று ஜெயிக்கிறார். திருக்கோயிலூர் சேர்மன், அவர் பேர் முருகன். அவர் தீபாவளி ஏலச்சீட்டு நடத்துகிறார். நடத்தி இதே எம்எல்ஏ 100 கோடி ரூபா திருடிடுறார். எவ்வளவு? 100 கோடி திருடிடுறார். 100 கோடி திருடி 2021 தேர்தலில் பொன்முடிக்கு ஒரு 25 கோடி ரூபா செலவு பண்ணி ஜெயிக்க வைக்கிறார், எம்எல்ஏவா, மந்திரி ஆயிடுறார். நீங்கள் எவ்வளோ கொடுமை பாருங்கள். எந்த மக்கள்கிட்ட ஏமாத்துறீங்களோ அந்த மக்கள்கிட்ட வாக்கு வாங்குவதற்கு இந்த ஏமாற்றிய பணம் பயன்படுது, அந்த மக்கள் ஓட்டு போடுறான். இவன் எவ்வளோ அடி முட்டாளாக இருக்கான் பாருங்கள், காட்டுவாசியாக இருக்கான் பாருங்கள். இது கேரளாவில் நடக்குமா? கம்யூனிஸ்ட் இருக்காங்க. கர்நாடகாவில் நடக்குமா? அவன் கன்னட வெறியனாக இருக்கான். கன்னடனை எவன் ஏமாத்துறான்னு உதப்பான். ஆந்திரா தெலுங்கானாவில் ஆந்திராக்கார தெலுங்கனை தவிர எவனையுமே உள்ளே விடமாட்டான். செம்மர கடத்தல 2000 தமிழை ஜெயிலில் முடிச்சுக்கிட்டுன்னா அடப்பட்டு கிடக்கிறான். ஹைதராபாத் ஜெயிலையும் ஆந்திரா ஜெயிலையும் 200 பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கான். இதில் ஒருத்தன் கூட தெலுங்கு கிடையாது. நீங்கள் எங்கே அந்த வனப்பகுதியில் கேட்பான், நீ தெலுங்கில் பேசினா விட்டுருவான். தெலுங்கு தெரியல, தமிழில் பேசுனா இறங்கி சுட்டுருவான். பார்த்தீங்களா இல்லையா? அப்போது
இதுதான் அங்கே அரசியல், இங்கே அரசியல், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அரசியல். தமிழ்நாட்டில் ஆந்திராவிலேருந்து பஸ்ஸில் கொண்டு வந்து இங்கே ஏமாத்துறான்னா, பொன்முடி வெற்றி பெற்ற தொகுதியில் அந்த சேர்மன் யாருன்னு கேட்டிங்கன்னா, திருக்கோயிலூர் சேர்மன் யார்? முருகன். இப்போ இந்த திருடின பணத்தில் 2 பிரம்மாண்ட கல்யாண மண்டபம் கட்டியிருக்கார், பெரிய பங்களா கட்டியிருக்கார். மக்கள் என்ன பண்ணுறான்? திருட்டையும் கொடுத்துட்டு திருடனமுனையே திருக்கோயிலூர் நகராட்சி தலைவர் ஆக்குறான், பெரிய திருடனை அமைச்சர் மந்திரி பொன்முடி ஆக்குறான். போலீஸை கூப்பிட்டு என் ஆளை தொட்டை தொலைச்சிருவேன், முடிஞ்சுதா? எஸ்பி நடவடிக்கை எடுக்க மாட்டார். அப்போது இதை விட முட்டாள் மக்கள் உலகத்தில் எங்கே இருப்பானா? ஆனால் 2000 காலகட்டத்தில் இந்த லாட்ரி சீட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய அளவில் நடக்கலனாலும் கேரளாவில் போய் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஆனால் இந்த எம்எல்எம் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்திய அரசே வந்து தடை பண்ணும் பொழுது வேறு வேறு வகைகளில் வந்து புதுசாக மக்களுக்கே தெரியாமல் இந்த திருட்டு நடக்குதா? மக்கள் ஆசைப்படுறான் சார். ஆனால் அரசாங்கம், அதிகாரி, போலீஸு 3 உடந்தை. நீங்கள் ஆரம்பிக்கும் போதே கைது பண்ணிடலாம், ஆனால் கைது பண்ணுறதில்ல. எங்கே கைது பண்ணி தப்பிச்சு ஓடி வழக்கு எங்கே வரணும்? இஓடபிள்யூ எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் விங்கிக்கு வரணும். வந்தால் பேரம் 50 கோடி 100 கோடி பேரம். இதுக்காக பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களே அந்த பேரம் நடத்துகிறாங்க. ஊழல் பண்ணிவிட்டு மெட்ராஸ் வந்துரு, நான் பார்த்துக்கிறேன். எத்தனை ஆயிரம் கோடி, எத்தனை லட்சம் கோடி? தமிழ்நாடு பட்ஜெட் 2 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் நடக்குது. ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி ஊழல் நடக்குதுங்க. 10,000 கோடி ஹிசாவு, 5000 கோடி, 1 லட்சம் பேர் புகார் கொடுத்தானா இல்லையா? ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் ஒன்றுமே நடக்கலையே. இல்லை, இப்போ நீங்கள் அப்படி பார்க்கும்போது இந்த புகார்லையும் வந்து போலீஸ் வந்து இதோடைய நியாயத்தை வந்து தரமாட்டாங்களா மக்களுக்கு? இல்லை, எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். உங்களுக்கு எஃப்ஐஆர் போடணும், அவ்வளோதான். எஃப்ஐஆர் போட்டாச்சு, சும்மா கண் துடைப்புக்கு அவ்வளோதான். எஃப்ஐஆர் போட்டதுக்கே அவன் ஆந்திராவிலேருந்து பஸ்ஸை கொண்டு வந்து இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறான்னா, அப்போ அவனுக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்? எவ்வளோ அதிகாரி மட்டத்தில் அவனுக்கு இப்போ பணம் பாதாள வரைக்கும் போய் சேர்ந்துருக்கும். அதாவது பொன்முடி ஜெயிச்ச திருக்கோயிலூர் தொகுதியில் முருகன் இப்போ வந்து அவர் நகராட்சி தலைவர். அவரே 100 கோடி ரூபாய் ஏமாத்துறாரு. 100 கோடி ஏமாற்றி அவர் தான் நகராட்சி தலைவர். செலவு பண்ணி எம்எல்ஏ மந்திரி ஆக்கி வச்சுருக்காரு. இப்போ அவர் பதவி போச்சு. இதுதான். அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த நிறுவனரும் வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. 100%. நீங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி அனுபவ் பிளான்டேஷன் தேக்கு மர திட்டம் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 30,000 கொடுக்குறோன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000 கோடி. எவ்வளவு? 50,000 கோடி அந்த நேரத்திலேயே. இது பாதிக்கப்பட்டவன் யார் கேட்டிங்கன்னா ஓய்வு பெற்ற அரசு ஊழியர். அவனுக்கு பென்ஷன் வாங்குறான்ல 10 லட்சம், இதில் டெபாசிட் பண்ணிடுவான். அனுபவ பிளான்டேஷன் நடராஜன் பேர். சன் டிவி உட்பட எல்லா டிவியும் விளம்பரம் கொடுத்தான். கம்பெனி மூடின பிறகு இவங்கெல்லாம் மிரட்டி வசூல் பண்ணிட்டாங்க. பாதிக்கப்பட்டோர் சங்கம் போட்டு இந்த நடேசன் பார்க்கில் 3000 பேர் கூடுவாங்க சார், நான் பார்த்துருக்கேன் ஒரு 25 வருஷத்துக்கு. அதே மாதிரி ஈமோ கோழி சம்பந்தமான அதே தான், எல்லா எம்எல்ஏம் தான். 3000 பேர் கூடுவாங்க. ஐயோ வாங்க காசு போச்சு, ஏன் காசு போச்சு, ஐஜி ஆஃபீஸுக்கு போனோம், கோர்ட்டுக்கு போனோம், உயர்நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு. 3000 பேர் கடைசியில் 2500 ஆச்சு, 2500, 2400 ஆச்சு, 300 ஆச்சு, 2000, அப்புறம் 1000, அப்புறம் 500, அப்புறம் ஆளையாக காணும் மக்கள். அப்போது காவல்துறை என்ன பண்ணுது? சீட்டிங் பண்ண சொல்லி பங்கு வாங்கி தான் காவல்துறை. அப்போது இந்த அமைப்பை தட்டி கேட்பதற்கு புதுசாக ஒரு சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிக்கும். நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.